முதல்ல திரு புகழேந்தி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். 2025 டிசம்பருக்குள் அனைவரும் ஒன்றிணைவார்கள், எடப்பாடி பழனிசாமியை இழக்க விரும்பவில்லை. அது என்ன 2025 டிசம்பருக்குள்? அதில் ஏதாவது செய்தி உள்ளடங்கி இருக்கா? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? மாலை முரசு டிசம்பர் என்றாலே கடுமையான குளிர் வரும். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா நினைவு நாள் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நாளாக அன்றைய தினம் நினைவு தினம் வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்த நாளான அந்த நினைவு தினமும் டிசம்பர் 24 வரும். 25ஆம் தேதி உலகமே கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழா வரும். இங்கே ஒற்றுமை வருமா என்பது எனக்கு ஐயப்படும். இதெல்லாம் வரும், தவிர்க்க முடியாது. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, ஒற்றுமை வருமானு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொல்ல இல்ல என்ன தமிழ், அதனால ஒருங்கிணைப்பு குழு நடத்துவதாலேயே நடைமுறைக்கு வராத ஒன்றை எடுக்க முடியுமா என்கின்ற ஐயப்பாடு இப்பொழுது எனக்கு எழுந்துவிட்டது. இல்ல, எல்லாரும் ஒருங்கிணைன்னு சொல்லித்தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் அவங்க வரேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வருது? இல்ல 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 அதுக்குரிய முயற்சியில் இறங்கி நாங்கள் முயன்ற அளவில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து என்னென்ன செய்யணுமோ செய்யறோம், தொடர்பு கொள்கிறோம், கடிதம் எழுதுகிறோம். ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் வந்துடுறேன். இவர் திரு வைத்திலிங்கம் அன்புக்குரிய அன்பு சகோதரர் ஆதங்கத்தில் சொல்லியிருக்கிறார், ஒரு டிசம்பர் நல்லெண்ணத்தில் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அவர் நீண்ட காலமாக சொல்லி வருவதை ஆணித்தரமாக டிசம்பர் என்று குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் எங்கே ஐயப்பாடு வருகிறது என்று சொன்னால் தமிழ் 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து ஒருவர் துரோகம் செய்து விட்டார் என்று ஒரு நெத்தியிலே குத்தி மக்களிடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். மீதம் இருக்கின்ற 2 3 யாராவது இந்த முயற்சிக்கு துணை நின்று வெளியிலே வர வேண்டும். நான் வந்து இப்ப சின்னமா எடுத்துக்கோங்க, அவர்கள் அழைக்க வேண்டும். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வர வேண்டும், பழனிசாமி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும். இன்னும் யார் இருந்தாலும் கூப்பிட்டு அவங்கள வச்சு பேசணும். இதை அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல ஓபிஎஸ் அண்ணன் எந்த தியாகத்தையும் செய்கிறேன் என்கிறார். என்ன போச்சு, போயஸ் தோட்டத்தை நோக்கி நேரடியாக செல்ல வேண்டியதுதான். அம்மா வாங்க எல்லாரும் சேரலாம் நினைக்கலாம். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் இவர்கள் பிரஸ்டீஜை பார்த்துட்டு கௌரவத்தை பார்த்து கொண்டு இந்த கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது சார். எல்லாரையும் மாதிரி இங்க உட்கார்ந்து தமிழ்கிட்ட நான் சொல்லிடுவேன், நாங்கெல்லாம் ஒருங்கிணைக்க போறோம் பாருங்க, மாபெரும் வெற்றியை பெற போகிறோம், ஜனவரி எல்லாம் புத்தாண்டுல பாருங்க எல்லாமே சேர்ந்துருவாங்கன்னு. உண்மையான கள நிலவரத்தை மக்களும் தொண்டர்களும் அறிய வேண்டும். இல்லை என்றால் இங்கே புதிய புதிய வரவுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. புதிதாக நடிகர் விஜய் வருகிறார், அவரை நீங்கள் தவிர்த்து விட முடியாது. அரசியல் களத்தில் இருந்து ஒரு நல்ல வாக்குகளை பெறுவார், எந்த அளவிற்கு பெறப்போகிறார் என்பதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மகேசன் தீர்ப்பாக இருக்கும். ஆனால் இங்க நாம் இந்த தலைவர்கள் எப்பொழுது ஒன்று கூடுவார்கள், எப்பொழுது ஒருங்கிணைவார்கள், இதை எப்பொழுது நீங்கள் வெற்றியாக நடத்தி முடிப்பீர்கள் என்பதுதான் தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நாலாபுறமும் இருந்து கேள்வி எழுகிறது. சரி, நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்கல்ல, ஒண்ணு இல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் நீங்க சொல்ற மாதிரி புதியவர்கள் களமிறங்குறாங்க, பல்வேறு வித்தியாசமான ஒரு தேர்தல் களத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலை நெருங்கிட்டோம், அதிமுக இந்த முறை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த இடத்துல வராதா? 2025 டிசம்பர் போல இல்ல வேற ஏதாவது சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னே நீங்க நம்புறீங்களா? அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எழுப்புறேன். இது வரைக்கும் அந்த கேள்வி எழலையா? நான் கேட்கிறேன், எத்தனை தோல்விகளை சந்தித்தாகி? இல்ல, அதான் திரு புகழேந்தி நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தோல்வி பார்த்தாச்சு. 26 தான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, அதிமுகவுக்கான கடைசி அக்னி பரீட்சைன்ற ஒரு இடத்துக்கு வரும்போது ஏதாவது நடக்குமான்னு கேட்கிறேன். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் தலைவர் 26 தேர்தலில் தோற்ற பின்னாலும் ஒற்றுமை இல்லாமல் போய் தோற்றுவிட்டால் 31 பாருங்க, எல்லாருக்கும் டெபாசிட் போயிடுங்க, அதிமுக பதவிக்கு வந்துருங்க. பாருங்களேன் நடக்குதா இல்லையா பாருங்க. அப்புறம் 26 போய் 31 போயிடும். உள்ளாட்சி தேர்தலே வருது சார் டிசம்பர்ல, அதுலயே நம்ம யோகியத்தை என்னன்னு தெரிஞ்சிருமே. ஆகவே ஒவ்வொருவருக்கும் பொறுப்பில்லைன்னு சொல்றேன். எந்த அடிப்படையில் எந்த கூட்டில் ஒருவரும் ஒருவர் சந்திக்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இதை எந்த அடிப்படையிலே அவர் சொல்றது நல்ல அடிப்படையில் சொல்லி இருக்கலாம் திரு வைத்திலிங்கம். சரி, ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறது. 20 மாசம் இருக்க ஆருடம் பார்ப்பதற்கோ
நீங்க வந்து ஆருடம் பார்ப்பதற்கோ ஜோசியம் சொல்லுவதற்கோ இது இடமில்லை. இது களம். இங்கே நாளுக்கு நாள் களம் மாறுகிறது. ஆகவே நான் சேர்த்து வச்சிருவேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன். சின்னம்மா அவர் எந்த தியாகமும் செய்ய தயார். எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் 1 2 கேட்கவே முடியாது. இந்த பக்கம் திரும்பியே பார்க்காத எடப்பாடி பழனிசாமி, ஒரு பக்கம் புகழேந்தி, ஜெயசிடி பிரபாகர் அண்ணன், கேசி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது ஒருங்கிணைக்கிறோம் நாங்க. இது தொண்டர்கள் மக்கள் முடிவு. ஏதாவது புரியுது உங்களுக்கு? இதுக்கு நடுவுல 26 ஆட்சி அமைச்சிருக்கலான்னு கேட்டா நான் கண்ணை மூடிட்டு கதை சொல்ல தயாராக இல்லை. கள நிலவரம் சரியாக இல்லை. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். இனி தொண்டர்களை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 1000 சொன்னாலும் சரி, இவ்வளவு வாக்குகளை வாங்கிட்டோம்னு சொல்லி நான் ஒரே ஒரு வரி சொல்றேன். எனக்கு பின்னாடி என்னுடைய அன்பு இளவலும் அவரும் பேசுவார். சார், 20 இடத்தில் நின்று எவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்கினார்களோ அதைத்தான் 34 இடங்களில் இன்று வாங்கியிருக்கிறார்கள். இவங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க சதவீதம் சொல்லி. 20 இடத்துல நின்று போய் அந்த வாக்கு சதவீதம், 34 இடத்துல இப்ப தேமுதிகவோட இருக்கிற போய் அதே வாக்கு சதவீதம். யாரை ஏமாற்ற வேலைங்கிறதா? நான் வரேன் திருப்புகழேந்தி. எல்லோரும் இறங்கி வர வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. சரி, திருப்புகழேந்தி சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே கணி என்று சொல்லி முகத்தை காட்டுங்கள் ராமச்சந்திரா, ஆட்சிக்கு வருவோம் என்றார். அதுதான் நடந்த 40 வருட அரசியல் வாழ்வில் பல இன்னல்களை சந்தித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. யாரும் மறுக்கவில்லை. ஆகவே அந்த தலைவரையே தூக்கி வெளியிலே எறியும் பொழுது வெளியிலே வந்த தலைவர் தொண்டர்களோடு சேர்ந்து இயக்கத்தை ஆரம்பித்து தீய சக்தி என்று சொன்னார். அதுதான் சரியான நேரம், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினார். எனது முன்னாள் நண்பர் முதல்வர் கலைஞர் என்றுதான் பெருமையாக சொன்னவர் இதையும் சேர்த்து சொன்னார். ஆகவே எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிரிகளும் ஒப்பவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் நடந்த. இப்ப நம்ம கரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். உங்களுடைய நிறைவு பார்வையாவும் சொல்லிருங்க புகழேந்தி. என்னன்னு சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. பிஜேபியோட கலை சொல்லிட்டே வராது. கரெக்ட் தான். ஏன்னா நான் கலை என்ன அப்ரிசியேட் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். இப்ப கலை என்ன சொல்றாரு, எல்லாரும் சேரணும், முதல்ல சேருங்க நீங்கன்றாரு. அந்த எல்லாரும் சேருங்கன்னு சொல்றதே பழனிசாமிக்கு எதிர்ப்பா சேருங்கன்னு தான் அந்த மணிமொழி, அந்த ஓசை. சேர்ந்து நீங்க ஆயத்தமா நில்லுங்க, எல்லாரும் சேருங்கன்றதுதான் அதனோட அர்த்தம். பிஜேபியோட அடிவரடியா இருக்காதீங்கன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. நான் ஒத்துக்கிறேன், பிஜேபியோட நீங்க சேரக்கூடாதுன்னு. எல்லோரும் சேர்ந்த கூட்டத்தில் ஒற்றுமையாக எடுக்கின்ற முடிவின் பொழுது அதை சொல்ல வேண்டும். பிஜேபி பின்னாடி போக கூடாது, நாம கட்சியை நடத்தணும், நீங்க இதற்கு தயாரான்னு கேட்கணும். அதையெல்லாம் அந்த நேரத்தில் தான் பேச முடியும். நான் ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நேரமா பாக்குறேன் தமிழ் சதவீதம், இவ்வளவு சதவீதம், அவ்வளவு சதவீதம், அவ்வளவு வாக்குகள், இதெல்லாம் கிடைத்து இவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்கி கொண்டேன்னா பாருங்கள் என்னுடைய திறமை, கொடி, கட்சி, சின்னம் இருக்கிறது அப்படின்னு நாளை கால நாடாளுமன்ற வாசல்ல போனா வாங்க வாங்க இவ்வளவு வாங்கிருக்கீங்களா, நீங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு சீட்டை கொடுத்துருவாங்களா? இல்ல சேர்மனை கொடுத்துருவாங்களா? முனிசிபாலிட்டியில நாங்க மேயரை கொடுத்துருவாங்க, மாநகராட்சியில எங்கேயாவது ஜெயிச்சாதான் சார் கொடுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லை சார். இந்த தலைமையின் கீழ் வெற்றி பெற வழியே இல்லை. ஆகவே அதற்கு ஒரு ஆயத்தமான நிலைமை, ஒற்றுமை வேண்டும். இதுவரை அந்த ஒற்றுமை எங்களுக்கு தெரிந்த தொலைநோக்க பார்வை தெரியவில்லை. இறங்கி வர வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி. வராமல் போனால் 2026 வரும், 2031 வரும், 36 வரும். 2026 முதல்ல மாலை முடிச்சு சொல்லியிருக்கேன், 26 சீட்டு கூட வரா. இதுதான் நிலைமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எல்லோருமே சரியான நோக்கத்தில் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். நன்றி. திருப்புகழேந்தி, நேரம் கடந்துட்டோம், சில வார்த்தைகள் மட்டும். என்னன்னா, பிஜேபி பத்தி கம்பேர் பண்ணி பேசும்போது தமிழ் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அமித்ஷா உள்கட்சி பிரச்சனையை பேசும்போது எடப்பாடி பழனிசாமி உடன் இருந்தாரா இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐம் ரைட்டிங். வேணுன்றப்ப பிஜேபி வாழ்க. 4.5 வருஷம் இந்த நாட்டில் ஊழல் நடந்தது, பிஜேபி துறையோடு நடந்தது, மாற்று கருத்து எனக்கு. இதுதான் எனது இறுதி கருத்து.